இல்லை ஆச்சரியப்பட்டு கொள்கிறார். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் வாவ் அப்படின்னு ஒரு அற்புதத்தை செய்வார். செய்து முடிப்பார். பக்கத்தில் ஒரு பார்த்து சொல்லுங்க, பிரதர், ஆண்டவர் உங்களுக்குன்னு வச்சிருக்கிற பிளானை செய்து முடிப்பார். தலை பாம்பு நசுக்கும் போது அங்கேயே சொல்லிட்டாரு ஆண்டவர் வரப்போறாருன்னு சொல்லிட்டாரு. ஆனால் உடனே வந்துட்டாரா? வரவே இல்லை. ஆதியாகமும் போச்சு, யாத்திராகவும் போச்சு, லேவியராகவும் போச்சு, என்னாகவும் போச்சு, உபாகமும் போச்சு. எல்லா காலங்களும் கடந்து மல்கியா வரைக்கும் வந்து அடுத்தது மத்தேயுல தான் வராரு உள்ள என்ட்ரி. அதனால டைமுக்கு வருவார். பக்கத்தில் ஒரு சொல்லுங்க. சம்டைம்ஸ் நம்ம சில பிரச்சனையில் உட்காந்து இருப்போம். அதுக்கு ஏன் காரணம்னா நம்ம முன்னாடியே விதைச்சிட்டோம் வாயில் பேசி. இன்னத்த பண்ணாரு இன்னத்த பண்ணாருன்னு இதை பண்ணாரு அப்படின்னு உட்காந்துக்கிறோம். ஆனால் அதே கர்த்தருடைய சமூகத்தில் நிச்சயம் பண்ணுவாருப்பா, நான் விசுவாசிக்கிறேன், அது 10 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல. 6 தடவையும் முங்கும்போது ஒன்றுமே இல்லை. பக்கத்தில் ஒரு பார்த்து சொல்லுங்க, பிரதர் 6 தடவை ஒன்றுமே இல்லை. 6ஆவது தடவைக்கு அவனுக்கு முன்னாலாம் மண்டையில் ஓடி இருக்கும் தெரியுமா? அவர் மட்டும் எது ஆகலைன்னா என் கதை என்ன. ஆனால் 7ஆவது தடவை முங்கி ஏஞ்ச உடனே சடன்லி பாருங்க. இங்கே ஒரு பிடிச்ச விஷயமே என்னன்னா, ஆண்டவர் இவனை கட் பண்ணுறதுக்கு தான் அஸ்டர். இவன் ஆசிக்கும் போது கூட இருந்தவனுடைய கட்டெல்லாம் அவுந்து போச்சு. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது உங்கள் கூட இருக்கிறவங்களாம் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. விசுவாசிக்கிறீங்களா? ஓகே, ஜெபம் பண்ணலாமா? ரைட். அன்பின் பிதாவை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் நமது பிள்ளையாய் நமது சமூகத்தில் வருகிறோம். இது இந்த காலை வேளையிலே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இந்த பரிசுத்த நாளை நீர் எங்களுக்கு தந்ததற்காக நன்றி செலுத்தியிருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே கூட வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலும் தேவ ஆவியானவர் நீர் இடைப்படுவீராக, நீர் பேசுவீராக. எந்த தேவைகளோடு வந்திருக்கிறார்களோ ஆண்டவரே, எந்த நோக்கத்தோடு வந்திருக்கிறார்களோ, தேவ ஆவியானவர் உம்முடைய வார்த்தையின் மூலமாய் நீர் பேசுங்க. உம்முடைய வார்த்தை கர்த்தாவே ஜீவனுள்ளதாக இருக்கிறதே. இது உம்முடைய வார்த்தை அற்புதத்தை கர்த்தாவே நடப்பிக்கிறதே. இது அதை அவர்கள் ரிசீவ் பண்ணட்டும். நல்ல நிலத்திலே விழுகிற ஒரு விதையைப் போல தங்களுடைய இருதயத்திலே அந்த வார்த்தையை வைத்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அதன் மூலமாய் பெரிய ஆசீர்வாதம், ஜீவ ஊற்று அவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கட்டும் அப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ரைட். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் பிரச்சனை ஓடுது உங்கள் வீட்டில்? சிலிண்டர் பிரச்சனைலாம் முடிஞ்சிச்சா? இல்லையா? நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, விறகு இருக்குது இல்லை, எங்கே போனாலும் நம்ம பேக்குக்கு போயிடலாம். எங்களுக்கு தான் கொஞ்சம் அங்கே எல்லாம் ஒரே பயம்லாம் காட்டி பெட்ரோல் பங்க்லலாம் ஒரு 100 வண்டி நிற்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. ஆனால் உஷாராக நான் முன்னாடியே போட்டு வச்சிட்டேன் டேங்க்லாம் உஷாராக. அப்புறம் போய் நிற்கலை. ஆனாலும் ஒரு பயம் இருந்துச்சு. எங்கள் அம்மாண்ட சொல்லியிருந்தான், வந்துடுவேன் விழுப்புரம், ஆனால் அங்கே டீசல் இருக்கா வாங்கி வச்சிங்கன்னு. பட்டு பை காட் கிரேஸ் எல்லாமே நார்மலாக ஆயிடுச்சு. யாருன்னா கவலையாகிறீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? பரவாயில்ல, இன்றைக்கி கொஞ்சம் தெளிவாக தான் இருக்கீங்க இல்லை? யாருக்கும் தூக்கம் வராது. ஆனால் நான் பேசும்போது சமத்தியோ தூக்கம் வருது சில பேர். அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குது. பரவாயில்ல. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், வாவ். என்னங்க எங்களை குலைக்க விட்றீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், வாவ். சொல்லுங்கள், பரவாயில்ல.
அவங்க எப்படி குலைக்கிறாங்கன்னு பாருங்கள். நாய் மாதிரி குலைக்கிறாங்களா இல்லை ஆச்சரியப்பட்டு குலைக்கிறாங்க? கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் வாவ் அப்படின்னு ஒரு அற்புதத்தை செய்வார். அது எப்படி செய்வார்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி செய்ய மாட்டார். திடீர்னு எப்படி சில காமெடிலாம் இருக்குது. நீங்கள்லாம் பசுத்தவான்கள் பார்க்க மாட்டீங்க. சில பேர் சொல்லுவாங்க, திடீர்னு வந்துச்சுப்பா, திடீர்னு வந்ததுப்பா அப்படின்லாம் சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் திடீர்னு திடுப்புன்னு பெரிய பெரிய காரியங்கள்லாம் நடக்கும். ஆனால் நம்ம மக்கள் நல்ல மக்கள். ஏன்னா நான் திடீர்னு திடுப்புன்னு இப்படிலாம் சொல்லும்போது உடனே கையை தட்டினீங்க. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் திடீர்னு திடுப்புன்னு சில அற்புதம் செய்வார். அப்போ அமைதியாக இருக்கக்கூடாது. கரெக்டா? அப்போ என்ன பண்ணணும் தெரியுமா? வாவுன்னு கத்தணும். யாரை பார்த்து? ஆண்டவரை பார்த்து. எடுத்து வாசிங்க. ஏசாயாவின் புஸ்தகம் 46:11. 853 பக்கம். இன்னும் தடவிட்டு இருக்கீங்க, சீக்கிரம் எடுங்களேன். எல்லாரும் சொல்லுங்க, அதை சொன்னேன். யார் சொன்னார்? ஆண்டவர் சொன்னார் உங்களுக்கு. அதை சொன்னேன், அதை திட்டம் பண்ணினேன். எப்படி பண்ணுறாரு? கரெக்டாக பிளான் பண்ணுறார். யோசிக்கிறீங்களா? நம்ம சம்டைம்ஸ் பிளான் பண்ண மாட்டோம். ஆண்டவருக்கு தெரியும் கரெக்டாக உங்களுக்கு எப்போ பிளான் பண்ணணும்னு அவருக்கு தெரியும். அதை மட்டும் இல்லாமல் அடுத்தது என்ன சொல்கிறாரு? செய்து முடிப்பார். பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்கள், பிரதர், ஆண்டவர் உங்களுக்குன்னு வச்சிருக்கிற பிளானை செய்து முடிப்பார். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் நடக்கும். விசுவாசிக்கிறீங்களா? நம்ம பண்ண போகிறதில்ல. அந்த பெர்ஃபார்மை யார் பண்ண போகிறா? ஆண்டவர் பண்ண போகிறாரு. வி ஆர் ஆல் த ஆடியன்ஸ். நம்ம உட்காந்து எல்லாத்தையும் கை தட்டினு போகிறோம். வா வா, வீடை கட்டி கொடுத்தார், வா வா, கார் திடீர்னு நிற்குது, வா வா, புல்லட்டுக்கு நிற்கிது, வா வா, கல்யாணத்தை பண்ணிட்டாரு, வா வா. கரெக்டா? என்ன எல்லாம் ஒரு மாதிரி இருங்க. பொண்ணு வீட்டுக்கு வந்துச்சு, வா வா. யாருக்கெல்லாம் தாமதமாக இருக்குது? ஒருத்தவங்களுக்கு தாமாகுது, எனக்கு தாகமாக இருக்குது. தாகமாக இருக்கா? தாமதமாக இருக்கா? தாமதமாக இருக்குது. எதெல்லாம் தாமதமாக இருக்குது? அதை ஏன் சார் கேட்குறீங்க? எவ்வளோ தாமதமாக இருக்குது. சில பேருக்கு வளரலன்னு தாமதம், சில பேர் கலர் ஆகலைன்னு தாமதம். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, சீக்கிரமாக அதை செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? எடுத்து வாசிங்க. எசேக்கியேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 28வது வசனம். பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லு. அவர் தான் சொல்கிறாரு, சொல்லு என்றார். பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில நிறைவேறும். எதுவுமே வீண் போகாது. விசுவாசிக்கிறீங்களா? இது வரைக்கும் சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு சொன்ன
ஒவ்வொரு வாக்குத்தத்தம் டில் இப்போ கூட நடக்காமல் இருக்கலாம். கரெக்டா? இது வரைக்கும் என் வாழ்க்கையில் நடக்கலான்னா அப்போ சொன்னாருங்க, நடக்கவே இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நிச்சயம் நடக்கும், தாமதிப்பதில்லை. பக்கத்தில் ரொம்ப சொல்லுங்க பிரதர். அதான் சொன்னேன், யாருன்னா வெயிட் பண்ணுகிறீங்களா? தாமதிக்க டக்கு டக்குன்னு இந்த வருஷத்தில் நடக்க போகுது. விசுவாசிக்கிறீங்களா? ரைட். ஏசாயாவின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 22வது வசனம். எப்படி செய்ய போறாரு? ஏற்ற காலத்தில் தீவிரமாக செய்ய போறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக, ஸ்லோவா இல்லை. நம்ம ஆஃபீஸில் எல்லாம் சில பேர் ப்ராஜெக்ட் கொடுத்தா என்ன பண்ணுவோம்? ஸ்லோவாக பண்ணுவோம். கரெக்டாக இல்லை? ஆனால் ஆண்டவர் எப்படி சொல்கிறாருன்னா, நான் உனக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தேன்னா சீக்கிரமாய் பண்ணுவேன். விசுவாசிக்கிறீங்களா? அவர் ப்ராஜெக்ட் பண்ணார். ஆதியாகமத்தில் ஸ்டார்ட் பண்ணார் அவர் ப்ராஜெக்ட். ஃபஸ்ட்டு மனுஷனை கொண்டு வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணார்? ஃபஸ்ட்டு வாயினால், வார்த்தையினால் பூமியை சொல்கிறாரு. அப்புறம் என்ன பண்ணுறாரு? சூரியனை பண்ணுறாரு, சந்திரனை பண்ணுறாரு. ஆண்டவர் மனுஷனை கொண்டு வரல. நல்லா ஞாபகம் வச்சிங்க. உங்களை கொண்டு வர்றதுக்கு முன்னாடி உங்கள் தேவைகள் எல்லாத்தையும் அவர் ரெடி பண்ணிட்டு தான் உங்களை இங்கே கொண்டு வருவார். விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் ஏன் இங்கே உட்காந்துக்கிறீங்கன்னா ஒரு நோக்கம் உண்டு. ஆண்டவர் முன்னாடியே பிளான் பண்ணிட்டார். இந்த பூலோகத்தில் உன்னை கொண்டு வந்ததுக்கு, உனக்கு இதெல்லாம் நான் முன்கூட்டியே ஆயத்தை பசித்துட்டேன், உன்னை கூட்டின்னு வருவேன். உன்னை பிச்சைலாம் எடுக்க வைக்க மாட்டார். நல்லா ஞாபகம் வச்சுங்க. என்ன எடுக்க மாட்டார்? பிச்சைலாம் போய் எடுக்க மாட்டார், எடுக்க வைக்கவே மாட்டார். அவருக்கு சரியான பிளானு இருக்குது உங்கள் மேலே. அதனால தான் முன்னாடி வசனங்களெல்லாம் உங்களுக்கு சொன்னேன். திட்டமிட்டு தீவிரமாய் கொஞ்சம் கொஞ்சமாக. இந்த டாக்டர் எதனா ஒரு வியாதி வந்துச்சுன்னா ப்ரிஸ்கிரிப்ஷன் தருவாங்க தெரியுமா? கொஞ்சம் சாப்பிட்டுங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் பெட்டராக இருக்குது, அப்புறம் இன்னும் கொஞ்சம் டோசேஜ் எடுப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம்ல தழும்பு எப்படி குணமாகுதுன்னு. ஆனால் ஆண்டவர் ஒரு அற்புதம் பண்ணும்போது சடனாக காரியத்தை வாய்க்க பண்ணுவார். யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் கிரியேட் பண்ணும்போது மனுஷனை டக்குன்னு பாதியிலெல்லாம் விட்டு போல. அவன் பாதியில் விட்டு போயிருந்தாருன்னா ஆண்டவர் மனுஷனை உருவாக்கும் போது நம்மலாம் எப்படி உட்காந்துருப்போம்? பாதியாக உட்காந்துருப்போம். கரெக்டா? அவர் பிளானே வேற. திட்டமும் தெளிவுமாய் கரெக்டாக பிளான் பண்ணுறாரு. அவருக்கு அதெல்லாம் கஷ்டமே இல்லை. அவர் சொல்லவே இல்லை, ஐயோ இந்த சூரியனை தூக்கி மேலே வைக்கும்போது இந்த இடுப்பு பூச்சிக்கிச்சுப்பா, L1 L2 காணோம், நட்சத்திரம் பார்க்கும்போது கழுத்து தேஞ்சு போச்சு, அப்படிலாம் அவர் சொல்ல. சிம்பிளாக எப்படி சொன்னார்? பக்கத்தில் இருக்க பார்த்து சொல்லுங்க பிரதர். சிம்பிளாக ஆண்டவர் செய்வார். அவருக்கு எளிதான ஒரு காரியம். நம்ம கஷ்டமே படக்கூடாது, அவருக்கு அது ஒரு லேசான காரியம். அதே மாதிரி எல்லாத்தையும் படைச்சி முடிச்சிட்டு தான் கடைசியாக மனுஷங்கிட்ட வந்தார். வைக்கும்போது ஆண்டவர் உஷாராக என்ன பண்ணார்? அவனுக்குள்ளேயே ஒரு பெண்ணையும் வச்சு படைச்சிட்டார். அப்புறம் மனுஷன் தனிமையாக நல்ல இருப்பது நல்லதில்லைன்னு சொல்லிட்டு ஏற்ற துணையை உண்டாகணுன்ட்டு ஆண்டவர் சூப்பரான ஒரு தூக்கம் கொடுத்து டீப்பு ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் அங்கே நடந்துச்சு. அந்த ஆப்ரேஷன் கூட பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஸ்ட்ரிச்சஸ் தெரியுது. உங்களுக்கு எதனா தெரியுதா? ஸ்ட்ரிச்சஸ்ஸு
மனுஷனுக்கு சொல்கிறேன், நம்ம மேனுக்கு சொல்கிறேன். ஸ்டிச்சே தெரியல. இப்போல்லாம் சொல்கிறாங்களா ஸ்டிச்சஸ் இல்லாமல் லேசர்லேயே உள்ள தழும்பே தெரியாது சார், அப்படியே பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போல்லாம் கண்ணுக்கு சரி ஏதோ பண்ணுறதுக்கு. ஆண்டவர் அப்பயே அதை பண்ணிட்டார். நம்ம குழந்தை பிறகும்போது ஏன்னா ஸ்டிச்சோட பிறகுது விழா எலும்பு எடுத்தாங்க பாதுலேருந்து ஒரு பொண்ணை. கரெக்ட் தானே? ஆண்டவர் ஒரு அந்த நமக்கு துணைவையை எப்படி இருந்து எடுத்தார்? எதுலேருந்து எடுத்து பண்ணார்? எலும்புலேருந்து எடுத்து பண்ணார். கரெக்டா? ஆனால் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், ஒய்ஃபை கொஞ்சம் கூட வளைஞ்சி கொடுக்க மாட்டேது, எலும்பு வளையாது. கரெக்ட் தானே? எப்படி வளையும் எலும்பு? எலும்பு வளையாது. அதே மாதிரி ஆண்டவர் ஆதாமுக்கு நோ சாய்ஸ். எதுக்கு? நான் கொடுக்குற பொண்ணு நீ கல்யாணம் பண்ணிக்கணும். கரெக்டா? ஹலோ, கேட்டிருந்தாருன்னா என்ன பண்ணியிருப்பான்? மூக்கு நீட்டாக வேணும், ஒயிட்டாக வேணும், குள்ளமாக இருக்கணும், இந்த ஹைட்டில் இருக்கணும். கரெக்டாக? ஆனால் ஆண்டவர் அவனை பேசவே வைக்கல. அயர்ந்த ஸ்லீப் எடுத்துகிட்டு கொடுத்துட்டார். எப்படி? பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து, இந்த பொண்ணு வளரும்பா கொஞ்ச நாளா, ஒரு 25 வயசுக்கு அப்புறம் நீ கல்யாணம் பண்ணிப்பா சொன்னார். திடீர்னு, ஹலோ பக்கத்தில் இருக்கும் பார்த்து சொல்லுவோம், திடீர்னு ஒரு பொண்ணு வரும். ஹலோ, கல்யாணம் ஆனவங்களுக்கு இல்லை, கல்யாணம் ஆகாது. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். பாருங்க, ஆண்டவரை பற்றி சொல்கிறது எப்போ? காலம் நிறைவேறும் போது. ஆண்டவருக்கு ஒரு காலம் இருந்திருக்கு. ஆதி ஆகமத்தில் பார்த்தீங்கன்னா தலை பாம்பு நசுக்கும் போது அங்கேயே சொல்லிட்டாரு ஆண்டவர் வரப்போகிறாருன்னு சொல்லிட்டாரு. ஆனால் உடனே வந்துட்டாரா? வரவே இல்லை. ஆதி ஆகமம் போச்சு, யாத்திராகம் போச்சு, லேவியராகம் போச்சு, எண்ணாகம் போச்சு, உபாகமம் போச்சு, எல்லா காலங்களும் கடந்து மல்கியா வரைக்கும் அடுத்தது மத்தேயுவில் தான் வராரு உள்ள என்ட்ரி. அதனால் டைமுக்கு ஒருவர் பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்கள், பிரதர் ஏற்ற காலத்தில் வெயிட் பண்ணுகிறீங்கள, ஏற்ற காலத்தில் சரியான டைமுக்கு அற்புதம் நடப்பிக்கும். விசுவாசிக்கிறீங்களா? பைபிளில் பார்த்தீங்கன்னா யோசுவா இருக்காங்க. யோசுவாவின் புத்தகத்தில் பார்த்தா இஸ்ரேல் ஜனங்க போகிறாங்க. திடீர்னு போகும்போது அவங்களுக்கு மத்தியில் ஒரு எரிகோ என்ன வந்துச்சு? எதிர்க்கு யாரோ நடந்து வந்தாங்களா? எரிகோ வால் இருந்துச்சு. அந்த வால் எவ்வளோ பெரிய வால் தெரியுமா? மேலே பார்க்கக்கூடாது. என்ன கட்டலாம்? வீடு கட்டலாம். என்னைக்குன்னா அந்த மாதிரி வால் பார்த்துக்கிறீங்களா? நம்ம வீட்டில் கட்டுறாங்களா? இந்த மாதிரி வால் கிடையாது. அது மாடு முட்டினாலும் சரி, நம்ம முட்டினாலும் சரி, கீழே ஊந்துடும். இந்த மதில் அப்படி இல்லை. அங்கெல்லாம் வீடுங்க இருக்கும், அப்படியே ஓட்ட ஓட்டையாக. அவங்கெல்லாம் அதில் வாழ்வாங்க. அப்படின்னா வீடு இருக்குன்னா பார்த்துங்க, ஒரு வீடு எவ்வளோ பெருசு இருக்கும்? ஒரு அரை கிரவுண்டு வச்சிங்களா ஒரு வீடு, அவ்வளோ பெரிய மதில். அதை இடிக்க முடியுமா? ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் போங்க. என்ன பண்ண சொன்னார் தெரியுமா? சைலண்ட்டாக. அதை தான் சொன்னார். என்ன சொன்னார்? சைலண்ட்டாக போய் சுற்றி 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 வாங்க. ஏன்னா பேச விட்டா இவனுக்கு என்ன பண்ணுவானுங்க தெரியுமா? ஃபஸ்ட்டு தடவை சுற்றும் போதே எங்கன்னா கிராக் விட்டுக்குதான்னு எட்டி பார்ப்பானுங்க. கரெக்டா? எங்கன்னா செங்கல் அசிச்சிச்சா பார்த்து சொல்லு. யாருன்னா எட்டி பார்த்தாங்களா, கீழே ஊந்தாங்களா? 2வது தடவை வரும்போதும் ஆண்டவர் செய்யவே இல்லை. அமைதியாக சைலண்ட்டாக 7வது தடவை 7 தடவை சுற்றி வரும்போது மட்டும் எக்காலத்தை ஊதி துதித்து ஆர்ப்பரித்தார்கள். நம்ம கூட நிறைய தடவை வெயிட் பண்ணுவோம். என்ன ஆண்டவரே, நான் 1 தடவை பண்ணிட்டேன், 2 தடவை பண்ணிட்டேன், 3 தடவை பண்ணிட்டேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம ப்ரேயரை என்ன பண்ணுறோன்னா, நல்ல வார்த்தைகளை ஜபத்தில் பேசுறது இல்லை. ஆண்டவருக்கே ஞாபகப்படுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு ஞாபகம் இல்லையா? நீ சொன்ன
வார்த்தை எனக்கு சொன்னீங்களே, அவருக்கு சரியான டைமில் சரியா செய்வார். அவருக்கு ஞாபகப்படுத்த அவசியமே இல்லை. கரெக்டு தானே? அதே மாதிரி கர்த்தர் மிரக்கல் உங்கள் வாழ்க்கையில் செய்யணும்னா இஎம்ஐ பேஸில் செய்கிறதில்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், பிரதர் இஎம்ஐ நீங்கள் வேணால் கட்டலாம், ஆனால் ஆண்டவர் அற்புதம் இஎம்ஐ பேஸில் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறேன்ப்பா, இந்த மாதம் 1 லட்ச ரூபா கடை அடைச்சிட்டேன், லைட்டாக இந்த அற்புதம் பண்ணியிருக்கேன் அப்படின்லாம் திடீர்னு ஓப்பன் பண்ணுவார். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிங்க? திடீர்னு உங்கள் லோன்களுடைய கடன்கள் எல்லாம் அப்படியே அடைஞ்சிடும். திடீர்னு ஒரு புதிய பிஸ்னஸ் உங்கள் தாட்டில் வரும். விசுவாசிக்கிறீங்களா? நான்லாம் அதான் நினச்சின்னு இருக்கேன், எவ்வளோ நாள்ரா நான் இதையே டீச் பண்ணுறது, இதை தாண்டி டக்குன்னு ஒன்று செய்யணும், வெயிட்டாக செட்டில் ஆகிடணும். எவ்வளோ ரூபாயில்? ஒரு 100 கோடி ரூபாயில். இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப தான் இல்லை, வைராக்கியமாக சொல்லுங்கள், கர்த்தரே செய்வார், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. சும்மா அந்த 1 கோடியை நினச்சின்லாம் இருக்காதீங்க. பரவாயில்ல, நீங்கள் தெரு கோடியில் இருந்தாலும் பரவாயில்ல, டோன்ட் வரி. 100 கோடி எனக்கு வரும், நான் நிச்சயமாய் கர்த்தருக்காய் செய்வேன். விசுவாசிக்கிறீங்களா? அற்புதம் செய்யும் போது என்ன பண்ணோம்? வாவ், கர்த்தருக்கு நன்றி, கரெக்டா சொல்லணுமா இல்லையா? அற்புதம் செய்யும்போது சைலண்டாக இருக்கக்கூடாது. அப்புறம் ஆண்டவர் இவனுக்கு போய் நான் செஞ்சேன் பாருன்ட்டு அடுத்த வீட்டுக்கு போயிடுவார். கரெக்டா? அற்புதம் செய்யும்போது எவ்வளோ பேர் துதிச்சிருக்கீங்க உங்கள் வாழ்க்கையில்? அற்புதம் நடக்கும்போது திடீர்னு ஒரு அக்கௌண்ட்டில் ஒரு 50,000 ஊகுது, 1 லட்ச ரூபா ஊகுது. அதனால் உங்கள் வாழ்க்கையில் யாருன்னா ஒருத்தவங்க திடீர்னு சாப்பாடு வாங்கி கொடுத்தா கூட வாவ் சூப்பர்பா, இந்த ஹோட்டலுக்கு நான் போவேன்னு நினைக்கல, ஆனால் ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்ருக்கேன். கரெக்டு தானே? ஹலோ, கர்த்தர் அப்படி தான் செய்வார். நான்லாம் வண்டி ஓட்டும் போதெல்லாம் அப்படி தான் துதிச்சினே வருவேன், வா என்ன ஆண்டவரே, இதெல்லாம் நினைத்து கூட பார்க்கல. இவ்வளோ பெரிய ஆட்கள் ஆக்டருங்கெல்லாம் என்கிட்ட வருவாங்க, நான் நினச்சி பார்க்கல. வாவ் என்ன அற்புதம். அப்படி தான் ஆண்டவர் செய்வார். இன்றைக்கி நம்ம எந்த ஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கோம்னா அது நம்ம முன்னாடி பேசுனதுனால தான் நம்ம இப்படி உட்காந்துக்கிறோம். விசுவாசிக்கிறீங்களா? அதை சம்டைம்ஸ் நம்ம சில பிரச்சனையில் உட்காந்து இருப்போம். அது ஏன் காரணம்னா நம்ம முன்னாடியே விதைச்சிட்டோம் வாயில் பேசி, என்னத்த பண்ணாருன்னு இதை பண்ணார் அப்படின்னு உட்காந்துக்கிறோம். ஆனால் அதே கர்த்தருடைய சமூகத்தில் நிச்சயம் பண்ணுவாருப்பா, நான் விசுவாசிக்கிறேன், அது 10 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல. பக்கத்தில் ரொம்ப சொல்லுங்கள், பிரதர் 10 வருஷம் ஆனாலும் வெயிட் பண்ணுங்க, கர்த்தர் பண்ணுவார். விசுவாசிக்கிறீங்களா? தூங்கி தானே எழுப்பிடுங்க அதே சாக்கில், பிரதர் கர்த்தர் செய்வார். ரைட்டு. அடுத்தது 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. பாருங்க, இந்த சம்பவம் நான் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கேன், உங்களுக்கும் தெரியும், தேஜ ரெக்கார்ட் மாதிரி கரெக்டாக தெரியும் இல்லை? இங்கே ஒரு ராஜா, அவருக்கு என்ன பிரச்சனை? ஸ்கின் டிசீஸ். அவருக்கு தேவை டெர்மட்டாலஜிஸ்ட், டாக்டர் தேவை. தோல் நோய் சம்மந்தப்பட்டது அவருக்கு. அவரால் வெளியே கூட வர முடியாது, ஏன்னா சன்னு சுடும், ஸ்கின்னு எரியும், பல பிரச்சனைகள். கர்த்தர் பாருங்க, ஒரு தீர்க்கதரிசி வச்சு ஆண்டவர் அவருக்கு ஒரு ஹெல்ப்பு பண்ணுறார். அந்த தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாரு? நேராக வரும்போதே அவர் அப்படியே போயிட்டு
எங்கே போக சொன்னார்? போய் குளிக்க சொன்னார். அந்த ராஜாவுக்கு சமக்கம் வந்துருக்கும். என்னடா என்னை பார்த்தா இவ்வளோ நாள் நான் குளிக்காமையாக வந்துருக்கேன், என்ன போய் குளிக்க சொன்னேன் அப்படின்ற மாதிரி அவருடைய தாட். இருந்தாலும் அவரு கூட இருந்தார் பாருங்க, யார்? சிப்பாய். அவர் சொல்கிறாரு, ராஜா அவர் என்ன ஒரு பெரிய காரியத்தையா உங்களுக்கு செஞ்சிட்டாரு. 7 தடவை அப்படி உட்கார்ந்து ஏஞ்சிக்க சொன்னார். நீ செய்ய வேண்டியது தானே. ஒபே பண்ணார். பக்கத்தில் வரும் பார்த்து சொல்லுங்கள், வெதர் ஒபே பண்ணார். கர்த்தர் ஒரு தடவை சொன்னார்னா ஒபே பண்ணணும். சரி, இன்னும் தெளிவாக சொல்லுங்கள், கீழ்ப்படினும் சொல்லுங்கள். என்ன பண்ணணும்? கீழ்ப்படிஞ்சு போகிறார். ஒரு தடவை உள்ள முங்குறார். இப்போ உங்களெல்லாம் நான் ஒரு தடவை முங்க விட்டா நீங்கள் என்ன பண்ணீங்க? ஏஞ்ச உடனே நேராக ஸ்கின்னை தானே பார்ப்போம், கரெக்டா? நம்ம ஆட்கள்லாம் ஒரு தடவை மாத்திரை போட்டு எதுனா ஆச்சான்னு பார்ப்போம், கரெக்டு தானே? அதே மாதிரி தான் அவரும். ஏன்னா நம்ம ரத்தம் தானே அவருக்கும். பார்க்குறாரு ஒரு தடவை, அற்புதம் நடந்துச்சா? 2வது தடவையும் பார்க்குறாரு, அட்லீஸ்ட் ஒரு சின்ன சேஞ்சஸ், லைட்டாக கலர் மாற்றம் நடக்கவே 3வது தடவையே செய்கிறார். கூட இருந்தவனுக்கு எவ்வளோ பக்கு பக்குன்னு இருந்திருக்கும் தெரியுமா? நம்ம வேற இவரை சொல்லி விட்டோம் உசுப்பேத்தி. அவர் என்ன சொல்லிட்டாரு? போய் உங்க தானே சொன்னார். 6 தடவையும் முங்கும்போது ஒன்றுமே இல்லை. பக்கத்தில் ஒரு பார்த்து சொல்லுங்க, பிரதர் 6 தடவை ஒன்றுமே இல்லை. 6வது தடவைக்கு அவனுக்கு முன்னாலாம் மண்டையில் ஓடி இருக்கும் தெரியுமா? அவர் மட்டும் எதுவும் ஆகலைன்னா என் கதை என்ன ஆகும். ஆனால் 7வது தடவை முங்கி ஏஞ்ச உடனே சடன்லி எப்படி பக்கத்தில் இருக்க பார்த்து சொல்லுங்க, திடீர்னு இடி இடிகிற மாதிரி திடீர்னு அவங்கள அப்படி ஒரு குழி சொல்லுங்க, பிரதர் திடீர்னு அற்புதம் நடந்துச்சு பிரதர். அவன் கை எப்படி ஆயிடுச்சுன்னா குழந்தையுடைய கையை போல. சம்டைம்ஸ் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார், உங்களுக்காக இல்லை, அவருக்காக. விசுவாசிக்கிறீங்களா? அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக இவங்களை ஆசீர்வாதமாக வச்சுக்கிறார். அதை ஞாபகம் வச்சுங்க. விசுவாசிக்கிறீங்களா? நான் எப்பவும் அதை தான் சொல்லுவேன், ஆண்டவரே என்ன பிச்சைக்காரனா வச்சவங்க நாமம் தான் போவோம். சம்டைம்ஸ் ஐ யூஸ் டு சே திஸ். நான் நல்லா இருந்தால் தான் மற்றவங்க பார்க்கணும், யாரா இவர் கடவுள். ஒரு ட்ரெண்டாக ஒரு வார்த்தை போதில்ல, யாரா அவன், அந்த மாதிரி தான். யாரா இவன், ஜம்முன்னு வரான் ஜம்முன்னு போகிறான், சுகபோகமாக இருக்காங்க, சமாதானமாக இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க, வசதியாக இருக்கிறாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அந்த மாதிரி இருப்பீங்கன்னு? விசுவாசிக்கிறீங்களா? நிச்சயமாக அப்படின்னா ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்வார். இன்னொருத்தரை பார்ப்போம். ஆதியாகமத்தில் யோசேப்புன்னு ஒருத்தர் இருந்தார். அவருடைய வாழ்க்கையில் நடந்ததுலாம் ரொம்ப மோசம். அவர் யாருன்னா யார்? அவர் சொப்பனக்காரர். யார்? சொப்பனக்காரர். அவர் பட்டாலே கனவு வரும் அவருக்கு. உங்களுக்கெல்லாம் பட்டா வருமா? இஎம்ஐ தான் வரும். ஐயோ லோன் அடைக்கணும், எனக்கெலாம் தான் வரும். ஆண்டவரே இந்த வீட்டு லோனு, அந்த வீட்டு வாடகை, காரு டியூவு இல்லை, இதான் வரும். யோசேப்புக்கு அப்படி இல்லை. அவரை குறித்தே அவருக்கு ஒரு வெளிப்பாடு. நான் நிற்பேன், மற்றவங்களாம் குனிவாங்க. போன வாரத்தில் அதான் நம்ம பார்த்தோம், போன மாதத்தில் அதே மாதிரி தான் அவருக்கு. ஆனால் ஆண்டவர் பாருங்கள், கனவு காண்றவனுக்கு கனவு காண வச்சே ஒருத்தன் ஆளை வச்சே தீர்வு கொடுத்தார். நம்ம ஆண்டவர் எப்படி ஏற்பட்ட ஆண்டவர் பாரு. நீ சும்மா கனவு தானே பார்த்துனுங்கிற, உனக்கு ஒருத்தனை ஏற்படுத்துகிற ஒருத்தனை கனவு காண்டு தூங்கவே விடாமல் பண்ணுறான் அவனை அப்படின்ட்டு இல்லை. அந்த ராஜாவுக்கு தூக்கமே வரல. ஆண்டவர் நினச்சா ஒரு ஆளுக்கு தூக்கமே வராமல் பண்ண முடியும். விசுவாசிக்கிறீங்களா?
சில பேர் ஆமேனே சொல்ல, ஆண்டவரே நான் நல்லா தூங்கினுக்கிறேன். தூக்கம் இல்லாமல் பண்ணிட போகிறீங்க. ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. தூக்கம் அவரால் கொடுக்கவும் முடியும், கொடுக்காமையும் இருக்க முடியும். அதே மாதிரி பாருங்கள், ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்கிறார் ஒருத்தருக்கு. ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆவிக்குரியவனை வச்சு தான் ஒரு சபையில் ஆசீர்வாதம் கொடுக்கணும்னு இல்லை. ரட்சிக்கப்படாதவனையும் ரட்சிக்கப்படாதவன் மூலமாக ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கட்டளையிடுவார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த ராஜா பாருங்கள், ரட்சிக்கப்படல, ஆனால் யோசேப்புக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்துச்சு. என்னான்னு? ராஜா. எப்படி ராஜாவாய் மாற்றினார். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். இந்த தூக்கம் பற்றி பேசுகிறோம்ல, அப்போஸ்தலரின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம். எல்லாரும் எடுத்துட்டிங்களா? இது ரொம்ப முக்கியமான வசனம். இருங்க வரேன். ஏன்ப்பா கரெக்டாக போகிறீங்க. எல்லாரும் எடுக்க சொல்கிறேன். எஸ்கேப் ஆகக்கூடாது யாரும், அதுவும் குறிப்பாக பின்னாடி உட்காந்துக்கிறவங்களாம். எல்லாம் எடுத்துட்டிங்களா? பேஜ் நம்பர் 192 புதிய ஏற்பாடு. வாசிங்க பார்க்கலாம். 9. ம் 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 பக்கத்தில் வரும் பார்த்து சொல்லுங்கள். என்ன பண்ணி இருக்கும்போது பவுல் என்ன பண்ணுகிறாரு? அப்போ பக்கத்தில் என்ன பண்ணுகிறாரு அவர்? இப்போ எத்தனை பேர் தூங்குறீங்கன்னு பார்க்குறேன். அடுத்தது வாசிங்க. ம் ம் பாருங்க, தூங்கினவனுக்கு வந்த பாடுனது. பிரசங்கம் பண்ணும்போது தூங்கினா என்னாவும்? அதுவும் அவருக்கு தூக்கம் வரும். அவர் எங்கே போய் தூங்கியிருக்காரு பாருங்க, 3ஆம் மெத்தைக்கு போய். அதுவும் ஜன்னல் ஓரமாக, ஜன்னலில் கம்பி வைக்கல போல, இன்ஜினியர் தப்பு பண்ணிட்டுருக்காரு. அடுத்தது வாசிங்க. ம் 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 பாருங்க, இனிமேல் தூங்கும்போது கண்டிப்பாக இந்த வசனம் ஞாபகம் வரும்ல. தூங்கினா ஆஹா, பவுல் போய் அற்புதம் பண்ணி, அது ஆண்டவருக்காக பண்ணாரா இல்லையோ, அடடே நான் பிரசங்கம் பண்ணும் போதாடா நீ கீழே விழணும் அப்படின்னு உயிரா எழுப்பிட்டாரு. ஆனால் நான் பிரசங்கம் போது நீங்கள் தூங்குனீங்கன்னா அப்படிலாம் பண்ண மாட்டேன். சரி, ஆதியாகமம் 41:14. பாருங்க, ஆண்டவர் இருங்க வரேன். ஆதியாகமம் எடுத்துட்டிங்களா? 41:155 பேஜ் நம்பர். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, இது இல்லையே, ஆதியாகமம் 41:14 சாரி. அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான், அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார். பக்கத்தில் இருந்து சொல்லுங்க, தீவிரமாய். ஸ்லோவாக கொண்டு வரல, எப்படி திடீர்னு கொண்டு வந்தாங்க. ஏன்னா அவருக்கு தூக்கம் வரல. தீவிரமாய் கொண்டு வந்தாங்க. கொண்டு வரும்போது எப்படி வந்தாங்க தெரியுமா? அது அடுத்தது வாசிங்க. பாருங்க, ஒரு ராஜாவை பார்க்கும்போது எப்படி வந்தாங்க? சேவ் பண்ணிட்டு வந்தாங்க. ஹலோ, சேவ் மட்டும் பண்ணல, அப்புறம் என்ன பண்ணாங்க? வஸ்திரத்தை, ஒரு சாதாரண
ஒரு உலக ராஜாவை பார்த்து வரும்போதே டிப் டாப்பாக கூப்பிட்டு வந்தாங்க. ஆனால் நம்ம ஆண்டவரை பார்க்க ஆராதிக்க வரும்போது எப்படி வரும்? பழைய துணியை போட்டினேன், முடிய வாராமல், சேவிங் பண்ணாமல், கரெக்டாக, ஏன்னா சர்ச்சைக்கு தானே போகிறோம், அப்படிலாம் வரக்கூடாது. நம்ம ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்தவர் அவர் தான். அப்போ அவர் ஆராதிக்க வரும்போது எவ்வளோ சூப்பராக வரணும். பக்கத்தில் இருக்கும் போது, பிரதர் பிச்சைக்காரன் மாதிரி வராதிங்க பிரதர் ட்ரெஸ் போட்டுன்னு சொல்லுங்கள், பரவாயில்ல, தப்பு இல்லை. அவங்க நல்லா போட்டிருந்தா கூட சொல்லுங்கள், இருக்கிறதுலே பெஸ்ட்டு ட்ரெஸ்ஸை போட்டுவாங்க. ஹலோ, பெஸ்ட்டு மேக்கப்போட வாங்க சொல்லுங்கள் பக்கத்தில். ஐயே, நான் எதனா என்ன தவறாக சொல்கிறேன்? பெஸ்ட்டு மேக்கப், உங்களை அடையாளமே தெரியக்கூடாது. பிரதர் நீங்கள் இந்த சர்ச்சுக்காக வரீங்க? ஐயோ, உங்களை நான் பார்த்ததே இல்லையே. ஆண்டவரை நீங்கள் ஆராதிக்க வரும்போது சிறப்பாக வரணும். விசுவாசிக்கிறீங்களா? அவசரத்துக்கு ஏதோ ஒன்று தேய்ச்சி போட்டு அயன் பண்ணி பழைய ட்ரெஸ் எடுத்து வெறும் கிறிஸ்மஸுக்கு நியூ இயருக்கு மட்டும் போடக்கூடாது. எவ்ரி வீக், பக்கத்தில் வரவங்க பார்த்து சொல்லுங்கள், பிரதர் எவ்ரி வீக் நீங்கள் அப்படி போடும்போது தான் ஆண்டவர் என்ன பிரதிபலிக்கிறான். கரெக்டா? விசுவாசிக்கிறீங்களா? நான் உங்களெல்லாம் கேட்குறேன், நீங்கள்லாம் சின்ன பசங்க, உங்களுக்கு ஒரு பையன் பொண்ணு வெயிட் பண்ணுறாங்க, போய் பார்க்க மீட் பண்ண போகிறீங்க, ஃபர்ஸ்ட் லவ், எப்படி போவீங்க? முடிஞ்ச வரைக்கும் பக்கத்து வீட்லேருந்தோ இந்த வீட்டிலேருந்தோ இல்லை இருக்கிறதுலேருந்தோ பெஸ்ட்டு தானே எடுத்துன்னு போவீங்க. இல்லை உங்கள் வீட்டு விசேஷத்துக்கே வரேன், நீங்கள் ஒரு விசேஷம் பண்ணுறீங்க உங்கள் வீட்டில், இருக்கிறதுலையே கீஞ்சி போனதையா போடுவீங்க? உங்களை பார்த்துட்டு போகணுன்னு வந்தேன், என்ன பண்ணீங்க அந்த 5000 வச்சு அப்படின்னு கேட்க வராருன்னா, உங்கள் வீடை எவ்வளோ சுத்தம் பண்ணுவீங்க? 1க்கு 2 தடவை குளிப்பீங்க, கரெக்டாக இல்லையா? இல்லை, நான்லாம் அப்படி தான், 2 தடவை கூட குளிப்பேன், ஒரு 3 தடவை ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம், கரெக்டாக இல்லையா? 10 தடவை கண்ணாடி முன்னாடி போய் நிற்போம், எல்லாம் செய்வோமா? ஆனால் ஆண்டவரை மட்டும் பார்க்க வரும்போது, ஆராதிக்க வரும்போது எப்படி வரீங்கன்னு பாருங்கள். உங்கள் மூஞ்சை பாருங்களேன், பக்கத்தில் எப்படி இருக்கிறீங்கன்னு பாருங்கள். நீங்கள் என்ன ட்ரெஸ்ஸு போட்டுன்னு வந்திருக்கீங்க பாருங்கள். ஆர் யூ வேரிங் த பெஸ்ட் ட்ரெஸ்ஸா? கரெக்டு தானே? நல்ல ட்ரெஸ்லாம் பீரோவில் தூங்குது, அது எதுக்கு போகுதுன்னா பர்த்டே ஃபங்க்ஷனுக்கும் கல்யாணத்துக்கும் போகுது. ஆனால் ஆண்டவர் ஆராதிக்க வரும்போது இல்லை. கர்த்தர் கேட்குறார், பாத்தியா? அப்புறம் எப்படி வாவுன்னு சொல்வீங்க? கரெக்டு தானே? கர்த்தரை நம்ம ஆராதிக்கும் போது உங்களை நீங்கள் பிரதிபலிக்கிறீங்க. யாரை தெரியுமா? நீங்களா? கர்த்தர் உங்களை எப்படி பார்க்குறாருன்னா அவர் ஸ்தானத்தில் உங்களை பார்க்குறாரு. விசுவாசிக்கிறீங்களா? ஒவ்வொரு தடையும் நான் பெஸ்ட்டு அவனுக்கு கொடுத்துருக்கேன், அவன் எனக்கு பெஸ்ட்டை கொடுப்பானான். விசுவாசிக்கிறீங்களா? அதனால் அடுத்த தடவை நான் வரும்போது ஒரு கிறிஸ்மஸ் ஆராதனை மாதிரி இருக்கணும். விசுவாசிக்கிறீங்களா? நல்ல ட்ரெஸ்ஸில் வாங்க. பக்கத்தில் வரவங்க பார்த்து கேட்கணும், என்ன விசேஷம்? இல்லை, எனக்கு எப்பவும் விசேஷம். விசுவாசிக்கிறீங்களா? திருப்பி அந்த வசனத்தை வாசிங்க. 41:14. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வருஷத்தில் தீவிரமாய் அற்புதத்தை செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்கு தெரியாமே கடன்லாம் அடைஞ்சிட்டு இருக்கோம், தெரியாமே வீடு வாங்கியிருப்பீங்க. என்ன பிரதர் இப்படிலாம் சொல்கிறீங்க? வரும், எல்லாம் வரும். திடீர்னு பார்த்தா வீடு வாங்கிட்டு இருப்பீங்க, கார் வாங்கிட்டு இருப்பீங்க, பசங்கள்லாம் செட்டில் ஆகிருப்பாங்க. விசுவாசிக்கிறீங்களா? சந்தோஷமாய் இருப்போம். தெரிஞ்சு தான் கல்யாணம் பண்ணுவோம், திடீர்லாம் கல்யாணம் பண்ண மாட்டோம். அதெல்லாம் கரெக்டா? தெரிஞ்சு தான் கல்யாணம் பண்ணோம், திடீர்னு கல்யாணம் பண்ணால் தலைகிழ மாறிடும். அதே மாதிரி பாருங்க, இந்த யோசேப்பு ராஜா வீட்டத்தில் சொல்லிட்டு, ஆண்டவரே என்ன கனவு கண்டீங்க? நானும் சின்ன வயசுலேருந்து கனவு கண்டுக்கிறேன், நீங்களும் இப்போ கனவு கண்டுக்கிறீங்க, உங்கள் கனவு என்ன அப்படின்னோடனே அவர் சொல்கிறார், 7 மாடு உள்ள நோய்ச்சிது அப்படி இப்படின்றார். அதுக்கு விளக்கெல்லாம் கொடுத்து முட்ட உடனே
இப்போ ராஜா பார்க்குறாரு, வாவ், இதுக்கு இப்படி ஒரு விளக்கம் இருக்கா? பார்த்தான் யோசேப்பு, சரி முடிஞ்சிச்சு நம்ம விளக்கம், மறுபடியும் நம்ம ஜெயிலுக்கு போகலான்னு கிளம்புறாரு. ராஜா சொன்னார், நோ 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 நோ, எங்கே போகிற? ஜெயில் டு பிரைம் மினிஸ்டர். நீ விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? ஆண்டவர் அப்படிதான் மாற்றுவார். எதிர்பார்த்தே இருக்க மாட்டோம், இங்கிருந்து அங்கே ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிருப்போம் நம்ம. விசுவாசிக்கிறீங்களா? எங்கள் வாழ்க்கைலாம் அப்படி தான் ஆச்சு. பிக் டிரான்ஸ்ஃபார்ம் எங்கள் வாழ்க்கையில். அந்த மாற்றத்தை எங்களால் ஏற்றுவே முடியல. என்னடா அது நடக்குது? இப்படிலாம் நம்ம ஒரு வாழ்க்கை 20 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் நினச்சி கூட பார்த்ததே இல்லை. விசுவாசிக்கிறீங்களா? பக்கத்தில் இருக்க பார்த்து சொல்லுங்கள், பிரதர், உங்களுடைய வாழ்க்கையில் பிக் டிரான்ஸ்ஃபார்ம் நடக்கும், மாற்றம் வரும். எப்படி? குண்டா இருந்தவங்க ஒல்லியாக வருது, அந்த டிரான்ஸ்ஃபார்ம் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியான அற்புதங்கள், ஒரு பிக் டிரான்ஸ்ஃபார்மரு உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அடுத்தது ஒருத்தர் பார்த்து முடிச்சிடலாம். அப்போஸ்தலரின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் எடுத்துட்டீங்களா? ரைட். 26வது வசனம். எல்லாம் எடுத்துட்டிங்களா? ரைட்டு. புதிய ஏற்பாடின் புஸ்தகம் 186வது பேஜ் நம்பர். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு விஷயம் நடக்குது. யார் இவங்க? பவுலோ. ரைட்டு. இவங்க ஜெயிலுக்கு போனாங்க. என்ன பண்ணிட்டு போனாங்க? கரெக்ட் தானே? இவங்க கொலை பண்ணிட்டு போல, அற்புதங்கள் பண்ணாங்க, ஆண்டவரை பற்றி சொன்னாங்க. சொன்னதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க? ஜெயிலில் போட்டாங்க. அது இப்போ நடக்குதா? ஆனால் எந்த காலத்துலேயும் நடந்துச்சு. இதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க அவனுங்க. என்னது? அவனுங்க கூட பைபிளை படித்து, ஓ இப்படிலாம் பண்ணலாம் போல அப்படின்ட்டு ஃபாலோ பண்ணுறாங்க. பாருங்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் அடைக்கப்பட்டாங்க. எங்கே? ஜெயிலில். யாரோட அடைக்கப்பட்டாங்க? கொலைகாரனும் இருப்பான் அங்கே. யார்? பிஸ்னஸ் பீப்புளாக இருப்பாங்க அங்கே? இல்லை, கொலைக்காரங்க இருப்பானுங்க. அப்புறம் வேறு என்ன பண்ணாங்க? தப்புத்தனம் பண்ணவங்க இருப்பாங்க. எல்லாரோடையும் நம்ம பிள்ளைகளும் இருக்கிறாங்க. பட் இவங்க எல்லாம் சிறைச்சாலையில் இருந்து விலங்குகள் கட்டப்பட்டாலும் கர்த்தரை துதித்து கொண்டே தான் இருந்தாங்க. நம்ம கையில் எதுவுமே இல்லைன்னா கை தட்ட மாட்டோம், கரெக்டாக? அவங்க கையில் செயின் இருந்தது, கை தட்டி துதித்து மகிழ்ந்தார்கள், கரெக்டாக? பிரச்சனையில் இருக்கும்போது ஆண்டவர் உங்களை சும்மாவே விடமாட்டார். நல்லா பார்த்துங்க. அவங்களுக்கு பொறுமையாக வெல்டிங் வச்சு, இதோ ஒரு சங்கிலி இதோ அறுத்துட்டேன்ப்பா, இருப்பா, வெயிட் பண்ணுப்பா, அடுத்த சங்கிலியில் இப்போ வரப்போகுது, சுடுதா அப்படின்லாம் ஆண்டவர் கேட்கல. எப்படி கேட்டார்? வசனத்தை திருப்பி வாசிங்க. சடிதியிலே ஒரு எர்த்குவேக் வரும். ஹலோ, விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் கட்டப்பட்டிருக்கிற எல்லா கட்டுக்கும், அது ஆசீர்வாத கட்டாக இருக்கலாம், சுகவீனமான கட்டாக இருக்கலாம், அது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் ஒரு அதிர்வை ஏற்படுத்துவார். சடிதியிலே எல்லா கட்டுகளும் கட்ட விழுக்கப்படும். விசுவாசிக்கிறீங்களா? அடுத்த அந்த இதை வாசிங்களேன், மறுபடியும் அந்த வசனத்தை வாசிச்சு முடிங்க. ம் 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 பாருங்க, இங்கே ஒரு பிடிச்ச விஷயமே என்னன்னா, ஆண்டவர் இவனை கட் பண்ணுறதுக்கு தான் அஸ்டரு. இவன் ஆசிக்கும் போது கூட இருந்தவனுடைய கட்டெல்லாம் அவுந்து போச்சு. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது உங்கள் கூட இருக்கிறவங்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. விசுவாசிக்கிறீங்களா?
எனக்கு மட்டும் அந்த அற்புதம் இல்லை, உங்கள் அற்புதத்தின் மூலமாக அநேகர் அற்புதத்தை அனுபவிப்பாங்க. விசுவாசிக்கிறீங்களா? அவன் கொலைகாரன்தான், ஆனாலும் ஆண்டவர் ஒரு அற்புதம் பண்ணும்போது அவனுக்கும் அது பாதிக்கும். நம்ம உதாரணத்துக்கு செடிக்கு தண்ணி ஊற்றுறோன்னு வச்சுக்க, கூட சேர்ந்து எல்லாம் சேர்ந்து வளரும். நீங்கள் ஒரு தக்காளி தான் ஊற்றுவீங்க, கரெக்டாக? சுற்றி 10 செடி வளர்ந்துருக்கும். அந்த கதை தான். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது கூட இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து ஆசீர்வதிக்கப்படுவார்கள். உங்கள் கட்டுகள் எல்லாம் நிச்சயமாக அறுக்கப்படும். பக்கத்தில் வரும்போது சொல்லுங்கள், பிரதர் என்னென்ன கட்டு இருக்குதோ ஆசீர்வாத கட்டுகள் தான் கட்ட அவிழ்க்கப்படும். உங்கள் பிஸ்னஸ்கள் உடைய கட்டுகள் கட்ட அவிழ்க்கப்படும். விசுவாசிக்கிறீங்களா? சொல்கிறவங்களுக்கு கட்ட அவிழ்க்கப்படும், இல்லாதவங்களுக்கு கட்டோடவே இருப்பீர்கள், நல்ல கட்டோடு இருப்பீர்கள். விசுவாசிக்கிறீங்களா? ரைட். அதே மாதிரி உதாரணத்தில் டைம் எடுத்துட்டோன்னா ரொம்ப நல்ல பரவாயில்ல, இன்னைக்கு தூங்கலை யாரும், ஒரு பயம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆம்பா நான் வேறு தூங்கி. அதே மாதிரி வேதாகமத்தில் ஆண்டவர் மரிச்சிட்டார். ஆண்டவர் 3ஆம் நாளில் உயிர் தெழும்போது பட்டுந்தோனுங்க எல்லாரும் ஏஞ்சிட்டானுங்க. அது தெரியுமா? ஒரு தடவை உங்களுக்கு போதிச்சிருக்கேன் நான். ஆண்டவருடைய வல்லமை இயேசுவை மட்டும்தான் எழுப்பணும்னு வந்தது. ஆனால் அந்த வல்லமை அங்கே பட்டுந்தானுங்க பாரு கல்லறையில், அதே சாக்கில் எல்லாரும் ஏஞ்சிட்டானுங்க. இதாண்டா டைம்னு. ஏஞ்சிட்டு மட்டும் இல்லை, அவன் பட்டணம் தோறும் உள்ளே போயிட்டு ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு, போன வருஷம் மறிச்ச ஞாபகம் இருக்கா, நான் தான் இது. இல்லை, பைபிளில் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள், எடுத்து வாசிங்க. மேபி பாஸ்டர் உங்களுக்கு போதிப்பார் ஈஸ்டர் அப்போ. அவர் ஏஞ்சிக்கும் போது கூட சத்தவனெல்லாம் ஏஞ்சினானுங்க. சும்மா இல்லை பாருங்க, அவன் போய் விசிட் பண்ணி வந்தான். அவன் பட்டணத்தெல்லாம் போய், ஹாய் நான் தான் பள்ளத்தில் நல்ல தப்பான மாத்திரை போட்டல, அந்த டாக்டர் கத்திரிக்கோலை வச்சு தச்சார்ல, நான் தான் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக ஒருத்தனும் போய் பார்த்துருப்பான். விசுவாசிக்கிறீங்களா? இதை நம்ம வேதாகமத்தை நம்புகிறோம். நான் ஏதோ எக்ஸ்ட்ராலாம் எதுவும் சொல்லலை. உண்மையாலுமே மரித்தவர்கள் ஆண்டோரோடு சேர்ந்து நிறைய பேர் ஏஞ்சிட்டாங்க. ஏஞ்சிட்டு அவன் வேற ஒரு ஊருக்கு போல, சொந்த பட்டணத்துக்கே வந்தானுங்க. வந்து எல்லாம் பார்த்து எவ்வளோ ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, நம்ம கேட்க ரோட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் ஏஞ்சி வந்துட்டாங்கன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? என்னடா நடக்குது? ஏன் ஆண்டவர் உயிர்த்தந்தானா நீங்களாம் ஏன்டா வந்தீங்க? கண்டிப்பாக இல்லை. அதே மாதிரி தான் ஆண்டவர் உங்களை உயிர்ப்பிக்கும் போது கூட இருக்கிறவங்க எல்லாரையும் சேர்த்து பக்கத்தில் இருக்கிற பாசுவாங்க, பிரதர் திடீர்னு ஒரு அற்புதம் பிரதர், திடீர்னு என்னுடைய வேலையில் ஒரு ப்ரமோஷன், திடீர்னு எனக்கு ஒரு விடுதலை உண்டாயிருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? திடீர்னு என் கோர்ட்டு கேஸ்லாம் முடிஞ்சு என் சொத்தெல்லாம் என் கையில் வந்திருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? திடீர்னு என் கடன்லாம் பார்த்தேன், கடனை காணோம். ஒரு ஃபேமஸ் டயலாக் போயிட்டு இருக்குது, கணத்தை காணோன்னு. அந்த மாதிரி என் கடனே காணோம் பிரதர், கடனை காணோம். தேடி தேடி பார்க்குறேன், இங்கே லோன் இருக்கா அங்கே லோன் இருக்கான்னு பார்க்குறேன், அக்கௌண்ட்டில் அப்படியே இருக்குது பிரதர், எந்த இஎம்ஐயும் பவுன்ஸே ஆகலை, போவே இல்லை. எல்லா கடனையும் ஆண்டவரை திடீர்னு பார்க்குறேன், புது வீடு வாங்கிட்டேன் பிரதர். விசுவாசிக்கிறீங்களா? இப்போ திடீர்னு ஆண்டவர் உங்ககிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் ஒரு 5 பெட்ரூம் வில்லா வீடு கொடுத்துட்டாருன்னா அவரை போய் கோச்சிக்க போகிறீங்க? எப்படி நீ சொல்லாமல் பண்ணலாம்? எப்படி சொல்லாமல் எனக்கு பைக்கை கொடுக்கலாம்? நீ யாருன்னா செய்வோமா? கண்டிப்பாக செய்ய மாட்டோம். எவ்வளோ அற்புதத்தை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். இந்த வருஷம் ஃபுல்லாக அப்படி தான் செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? நாட் ஒன்லி திஸ் இயர், உங்கள் மூச்சு இருக்கிற வரைக்கும் ஆண்டவரோடு
அற்புதங்களையும் அடையாளங்களும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நான் சொல்லி பயங்கரமாக ஆசீர்வதிக்கப்பட்டுனுக்கிறேன். நான் தான் இப்பயும் சொல்கிறேன். நான் சொல்லுவேன், நான் ஒரு தடவையும் பேசும்போது நான் மேலே போயின்னு இருக்கணும், நான் அங்கே வந்து பேசிட்டு நான் கீழே போயின்னு இருந்தேன்னா எப்படி விசுவாசிகள் விசுவாசிப்பார்கள்? கரெக்டு தானே? நம்ம ஆண்டவரை குறித்து பேசும்போது நம்ம மேலே போயினே இருக்கணும். அதே மாதிரி ஆண்டவர் சொன்னதை நம்ம செய்யணும். அதை நம்ம அங்கே செய்யாமல் இருந்தால் எதுவுமே பலிக்காது. கரெக்டாக இல்லையா? கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலையும் செய்வார். மிச்சத்தை அடுத்த மாதத்தில் பார்க்கலாம். நினச்சிக்கலாம்.